புதினா ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சம் வடித்த சாதம், நம்ம வீட்டில் நார்மலாக வடிக்கிற சாதமே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப்பு புதினாவில் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 8 வெள்ளைப்பூடு போட்டுக்கிறேன். ஒரு 3 துண்டு இஞ்சி, ஒரு 5 பச்சை மிளகாய். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, அதில் கொஞ்சமாக சின்ன சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை, இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு 2 வத்தல். இப்போ வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மிக்சியில் இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா சாதத்தில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கிடணும். ஒரு மாங்காய் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, திருவின மாங்காய். மாங்காய் போட்டும் நல்லா வதக்கிடணும். ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். அவ்வளோதான். இனிமேல் இந்த சாதத்தை இதோடு போட்டு கிண்டிடலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. சும்மா ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாவோட கொஞ்சம் சாதத்தில் பிடிக்கணும். சூப்பராக இருக்கும். புதினா சாதம் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.